இருக்கிற பொருளை எல்லோருக்கும் கொடுப்பது இயல்புங்க. நபிகள் நாயகம் ஒரு முறை ரோடுகள்ல போயிட்டு இருந்தாராம். நபிகள் நாயகத்தோடு 2 பேர் கூட போயிட்டு இருந்தாங்களாம். அப்ப ஒரு தூரமா ஒரு இடத்துல ஒருத்தர் சட்டை இல்லாம நடுங்கினபடி உட்கார்ந்து இருந்தாராம். விறுவிறுன்னு நபிகள் நாயகம் தான் மேல இருந்த சட்டையை கழட்டி அவருக்கு போட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனாராம். இப்ப கூட இருந்த நண்பர் கேட்டாராம், அடுத்தவருக்கு கொடுக்குறீங்க, அது உள்ள போட்டிருந்த அந்த பழைய சட்டையை கொடுக்க கூடாதா? மேல போட்டிருந்தது புது சட்டை, அதை போய் அவருக்கு கொடுத்துட்டீங்களே நபியேன்னு சொன்னப்போ நபிகள் நாயகம் ரொம்ப அழகா சொன்னாராம், அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்று முடிவு செய்து விட்டால் நம்மிடம் இருப்பதிலே சிறந்தவை மட்டும்தான் அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும். நான் பார்த்த சிறந்த மனிதர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தான் கிட்ட இல்லைன்னா கூட அடுத்தவர்கள் சந்தோஷமா இருக்கட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு மாமனிதர். அவர் மேடையில நான் ஒரு நாள் பயம் இல்லாம பேசணும், அன்னைக்கு மட்டும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நல்ல தலைப்பு. நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்க மேடையில பேசின எல்லா அண்ணனும் இருக்கட்டும், முதல்ல இந்த பகுதிக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே அம்மாவும் சரி கணவரும் சரி, நோன்பு எப்படி திறப்ப, நோன்பு திறக்க நேரம் ஆயிடுச்சு, காலையில இருந்து பட்னியா இருக்கே, நோன்பு திறக்க முடியுமான்னு கேட்டப்போ பார்த்திபன் அண்ணா விறுவிறுன்னு வந்து கரெக்டா 6:31 ஒரு இஸ்லாமிய சகோதரியை மேடை ஏறுவதற்கு முன்பாக நோன்பு திறந்து விட்டு மேடை ஏற்றி வைத்தார்ல, இந்த ஒற்றுமை தாங்க நம்மள யாருக்கிட்டையும் பிரிக்க முடியாது. ஒரு அருமையான மேடை. உண்மையிலேயே பெண் என்பவள் ரொம்ப ரொம்ப அது இந்த மாதம் முழுக்க மகளிர் மாதம்ங்க. அது இந்த மாதம் மட்டும் கொண்டாடாம எல்லா மாதமும் பெண்களை கொண்டாடினா கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைப்போம், அவ்வளவுதான். காரணம், பெண்கள் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நான் சொல்றது உண்மை, நான் மட்டும் கைத்தட்டுங்க. வீட்டுல மனைவி இருந்தா வெளியில இருந்து வர்ற ஆண்மகன் என்ன சாப்பிடலான்னு யோசிச்சு வருவீங்க, மனைவி இல்லனா எங்க சாப்பிடலான்னு யோசிச்சு வருவீங்க. அதுதான் சார் சத்தியமான உண்மை. பெண்களுக்கு மரியாதை கொடுங்க. நான் இங்க இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய முதல்வர் அவர்கள் பதவிக்கு வந்த உடனே எத்தனையோ விஷயங்கள்ல கையெழுத்து போட்டிருக்கலாங்க, ஏதேதோ பேசியிருக்கலாம். ஆனால் குறிப்பாக 3 விஷயத்துக்கு முதல்ல கையெழுத்து போட்டாங்க. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண உதவி, ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பஸ்ல பயணிக்கலாம், அந்த 3 கையெழுத்து போட்டார் இல்ல. இந்த 3 கையெழுத்தும் இன்று வரை பேசப்படுகிறது. அதுலயும் குறிப்பா இங்க நிறைய பேரு பெண் பிள்ளைகளுடைய படிப்பை பத்தி பேசினாங்க. நான் அரசு பள்ளி மாணவி. இங்க இருக்கிற யாரெல்லாம் அரசு பள்ளியில படிச்சீங்க? நிறைய பேர் படிச்சிருக்கீங்க, சூப்பருங்க. நான் அரசு பள்ளி மாணவி. நான் எங்க போனாலும் என்னுடைய பள்ளியை பத்தியும் நான் படிச்ச அந்த அரசு பள்ளியை பத்தியும் எங்கேயுமே உயர்வா தான் பேசுவேன். பெரிய பெரிய பள்ளிகள்ல படிச்சாதான் அறிவு வளரும் அப்படிலாம் கிடையாதுங்க. அது குறிப்பாக அரசு பள்ளியில நான் கடைசி பெஞ்சு. யாரெல்லாம் இந்த கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க? சூப்பருங்க. எப்பவுமே இந்த முதல் பெஞ்ச் மேல எல்லாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார்றவங்கள ரொம்ப பிடிக்கும் சார். கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்கள பிடிக்காது. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், முதல் பெஞ்சில் இருக்கிறவன் நல்ல பாடத்தை படிப்பான், கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் தான் வாழ்க்கைங்கிற பாடத்தை முழுசா படிப்பான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.